أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து நாளாந்தம் நாம் எமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இஸ்லாமிய சட்டதிட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் விடுபட்ட நோன்பை திரும்ப நோற்றுக்கொள்வது, சுன்னத்தான நோன்புகள், அதுபோன்று நோன்பு நோட்க தடை செய்யப்பட்ட நாட்கள், நோன்பிலே நாம் இருக்கின்ற பிரதானமான வணக்க வழிபாடுகளில் ஒன்றான ஏத்திகாஃப் தொடர்பான விடயங்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். ரமலான் மாதத்திலே ஒரு முஸ்லிம் எந்த காரணமும் இல்லாமல் இஸ்லாத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சலுகையளிக்கப்பட்ட காரணங்கள் இல்லாது வேண்டுமென்று ஒருவர் நோன்பை விடுவாராக இருந்தால் அவர் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரமலான் முடிந்தவுடன் உடனடியாக அவர் நோன்பை நோட்க வேண்டும். அதை பிற்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த நோன்பு உரிய நாளில் அவர் நோற்றிருக்க வேண்டிய நோன்பு. ஆனாலும் வேண்டுமென்று அவர் அதை விட்டுவிட்டார். இதன் காரணமாக நோன்பு முடிந்தவுடன் அவர் பெருநாளைக்கு பிறகு அடுத்த நாளிலிருந்தே உடனடியாக விட்ட நோன்பை பிடிக்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் அனுமதித்த காரணங்களுக்காக ஒருவர் நோன்பை விடுவாராக இருந்தால், நோயின் காரணமாக, பிரயாணத்தின் காரணமாக, அல்லது ஹைது நிஃபாஸ் போன்ற இஸ்லாம் அனுமதித்த காரணங்களுக்காக ஒருவர் நோன்பை விடுவாராக இருந்தால், அவர் நோன்பு முடிந்ததற்கு பிறகு அடுத்த நோன்பு வருவதற்குள் விடுபட்ட நோன்பை அவர் வேறு நாட்களிலே நோற்றுக்கொள்ள முடியும். முடியுமான அளவு அவசரமாக நோன்பை அவர் நோட்பதுதான் மிகவும் விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நோன்பை அவர் பிற்படுத்துவது சில நேரம் அவருக்கு நோன்பு நோட்க முடியாத நிலை ஏற்படுவதற்கு காரணமாக ஆகிவிடலாம். நோன்பை பிற்படுத்துகின்ற போது சில நேரம் அவருக்கு மரணம் வரலாம், சில நேரம் அவர் நோன்பு நோட்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்படலாம், எதுவும் நடக்கலாம், நமக்கு எதுவும் தெரியாது. அதனால் நம் மீது கடமையாக இருக்கின்ற நாம் விட்ட நோன்பை முடியுமான அளவு விரைவாக நோற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் ஒருவர் ஒரு வருடத்திலே விடுபட்ட நோன்பை அடுத்த வருட நோன்பு வரும் வரை நோட்காமல் இருந்து அந்த நோன்பும் சென்றதற்கு பிறகு நோட்பாராக இருந்தால் அவர் நோன்பை நோட்பதோடு ஒரு நாளைக்கு ஒரு 7 வீதம் குற்றப்பரிகாரம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பாடத்திலே இருக்கின்ற இரண்டாவது அலகு சுன்னத்தான அல்லது விரும்பத்தக்க நோன்புகள். அல்லாஹு தஆலா நமக்கு ஃபர்துகளை வைத்திருப்பதைப் போலவே அந்த ஃபர்துகளில் ஏற்படுகிற குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக உபரியான, அதனோடு தொடர்புடைய உபரியான பல அமல்களை நமக்கு வைத்திருக்கிறார். தொழுகையிலே நாம் விடுகின்ற குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக உபரியான தொழுகைகள் இருக்கின்றன. ஜக்காத்திற்கு அடுத்ததாக தர்மங்கள், ஹதியாக்கள் இருக்கின்றன. ஹஜ்ஜுக்கு அடுத்ததாக உம்ரா இருக்கிறது. அதுபோன்று நோன்பிலே ஏற்படுகிற குறைகளை, ஃபரதிலே ஏற்படுகிற தவறுகளை நிவர்த்திக்கின்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா மிகச் சிறப்பு பொருந்தியதாக, அதிக கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக சுன்னத்தான நோன்புகளை நமக்கு வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நோன்பு மாதம் முடிந்ததற்கு பிறகு வருகின்ற
ஷவ்வால் மாதத்திலே நாங்கள் 6 நோன்பை நோட்பது சுன்னத்தான காரியமாக, அதிக நன்மை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமதான் மாதம் நோன்பு நோற்று அதன் பின்னால் வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பையும் நோட்கிறானோ அவன் அந்த வருடம் முழுக்க நோன்பிருந்தவனை போன்றாவான் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 6 நோன்பையும் நாங்கள் தொடர்ச்சியாகவும் நோக்கலாம், அல்லது அந்த ஷவ்வால் மாதத்திலே நாங்கள் விட்டு 6 நோன்பையும் அந்த மாதத்திற்குள்ளே பிடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபா தினத்திலே நோட்கின்ற நோன்பு ஒரு வருடத்தின், அந்த அரஃபா தினத்திற்கு முன்னால் உள்ள ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹஜ்ஜில் கலந்து கொள்ளாத சகோதரர்கள் அரஃபாவுடைய தினத்திலே, அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளிலே நோட்கக்கூடிய நோன்பு சுன்னத்தான சிறிய பாவங்கள் அழிவதற்குரிய ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தருகிறார். 3வது சுன்னத்தான நோன்பு ஆஷூரா தினத்திலே நாங்கள் நோட்கக்கூடிய நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளுக்கு முன்னால் உள்ள வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த நோன்பு போதுமானது என்று சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதிர்வரக்கூடிய வருடம் உயிரோடு இருப்பேனாக இருந்தால் 9வது நாளும் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, பிறை 10வது நாட்களிலே நாங்கள் இருக்கின்ற நோன்பு விரும்பத்தக்க சுன்னத்தான அதிக நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய நோன்பாக இருக்கிறது. அதுபோன்று ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கிழமையும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளிலே நாங்கள் நோட்கக்கூடிய நோன்பு சுன்னத்தான நோன்பாக எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் அதிகமாக நோன்பிருப்பவர்களாக, அந்த நாட்களிலே நோன்பிருப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதற்கு காரணம் சொல்லுகிற நேரம், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹு தாலாவிடம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. என்னுடைய அமல்கள் நான் நோன்போடு இருக்கும் நிலையில் அல்லாஹுவிடம் காண்பிக்கப்படுவதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அதுபோன்று ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நாங்கள் ஐயாமுல் பீதிலே ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பிருப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாள் நோன்பிருப்பாயாக. ஏனென்றால் நன்மைக்கு, ஒரு நன்மைக்கு அல்லாஹு தஆலா 10 மடங்கு கூலி கொடுக்கிறான். எனவே ஒரு மாதத்தில் 3 நாள் நோன்பிருக்கும் போது அந்த மாதம் முழுக்க நோன்பிருந்தது ஆகின்றது. எனவே ஒரு வருடம் முழுக்க நீ நோன்பிருந்த கூலியை பெறுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயங்களை கட்டளையிட்டார்கள். அதிலே ஒன்று, ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நான் நோன்பிருப்பது, துஹாவுக்காக 2 ரக்காத்துக்கள் நான் தொழுவது, தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகையை தொழுது கொள்வது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 3 நாட்களும் ஒவ்வொரு மாதத்திலும் பிறைக்கணக்கிலே வருகிற 13வது நாள், 14, 15 என்று சொல்லக்கூடிய ஐயாமுல் பீதுடைய நாட்களாக இருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. அதுபோன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். நோன்புகளிலே, உபரியான நோன்புகளிலே மிகச் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. அவர் ஒரு நாள் நோன்பிருப்பார், மறுநாள் நோன்பில்லாதிருப்பார் என்று சொன்னார்கள். எனவே இதுவும் சுன்னத்தான நோன்பினுடைய வகைகளில் உள்ளதாகும். 7வது சுன்னத்தான நோன்பு முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய மாதமாகிய ரமலானுக்கு பிறகு வைக்கின்ற நோன்புகளிலே மிகச் சிறந்த நோன்பு
முஹர்ரம் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு, அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு ரமதான் மாதத்துடைய நோன்புக்கு பிறகு மிகச் சிறந்த நோன்பு என்று சொன்னார்கள். தொழுகைகளிலே மிகச் சிறந்தது ஃபர்லான தொழுகைகளுக்கு அடுத்ததாக இரவு தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று துல்ஹஜ் மாதம் 9 நாட்களும் நோன்பிருக்க முடியும். அதுவும் சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1, 2, 3, 4 என்று 9வது பிறை வரை நாங்கள் நோன்பிருக்க முடியும். 9வது நாள் அரஃபாவுடைய நாள் என்று நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமல்களிலே நல்ல அமல்களிலே அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமானது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்று சொன்னார்கள். எனவே நோன்பும் நல்ல அமல்களில் உள்ளதாக இருப்பதனால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாட்களிலும் நாங்கள் நோன்பிருப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நாட்களிலே நாங்கள் நோன்பிருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சில நாட்களிலே நாங்கள் நோன்பிருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் ரஜப் மாதத்திற்கென்று நாங்கள் பிரத்யேகமாக நோன்பிருப்பது. ஜாஹிலிய காலத்திலே ரஜப் மாதத்திலே பிரத்யேகமாக நோன்பிருக்கக்கூடியவர்களாக அந்த ஜாஹிலிய கால மக்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்திலே நீங்கள் சாப்பிடுங்கள், பருகுங்கள், நீங்கள் ஜாஹிலிய கால மக்கள் இந்த மாதத்திலே நோன்பிருந்ததைப் போல அதை நோன்பினால் விசேடப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே ரஜப் மாதத்திலே சுன்னத்தான நபி அவர்கள் காட்டிய நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியும். ஐயாமுல் பீதுடைய நோன்பு, அது மாதிரி திங்கள் வியாழன் நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோட்கின்ற நோன்பு, இப்படி நோன்பு நோக்க முடியும். ஆனால் ரஜப் மாதத்திற்கென்று பிரத்யேகமாக நாங்கள் நோன்பை உருவாக்கி கொள்ள முடியாது. அது ஜாஹிலிய கால மக்களுடைய பண்பாக இருக்கின்றது. அதுபோன்று வெள்ளிக்கிழமையை தனிமைப்படுத்தி அதிலே நாங்கள் நோன்பிருப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை மாத்திரம் நீங்கள் நோன்பிருக்காதீர்கள், ஆனால் வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து முன்னால் உள்ள ஒரு நாள் அல்லது பின்னால் உள்ள ஒரு நாளை இணைத்து நீங்கள் நோன்பிருப்பீர்களாயின் அப்படி இருந்து கொள்ளலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையை மாத்திரம் தனிமைப்படுத்தி விசேடப்படுத்தி அதை புனிதப்படுத்துகின்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த நாளில் நோன்பிருக்க முடியாது. அதுபோன்று சனிக்கிழமையை மாத்திரம் நோன்பிருப்பதற்குரிய நாளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சனிக்கிழமையை தனிமைப்படுத்தி அதிலே நோன்பிருப்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சனிக்கிழமைகளில் உங்களுக்கு ஃபர்லான நோன்புகள் வந்தாலே தவிர வேறு விதத்தில் நீங்கள் அந்த நாளில் தனிமைப்படுத்தி நோன்பிருக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை தினத்திலே வருகிறார்கள். அவர் நோன்போடு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நேற்று நோன்பிருந்தாயா என்று கேட்கிறார்கள். இல்லை என்றார். நாளைய தினம் நோன்பிருப்பாயா என்று கேட்கிறார்கள். அவர் இல்லை என்கிறார். எனவே ஃபஅஃப்திரி, அப்படி என்றால் நீ நோன்பை விட்டுவிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமையாக இருந்தாலும் அதற்கு முன்னுள்ள நாளையும் அல்லது அதற்கு பின்னுள்ள நாளையும் சேர்த்து நாங்கள் நோன்பிருப்போமாயின் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை தனிமைப்படுத்தி நாங்கள் நோன்பிருப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று ஷாபான் மாதத்திலே சந்தேகத்திற்கு இடமான நாளில் நாங்கள் நோன்பிருப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஷாபான் முடிந்ததற்கு பிறகு ரமதான் எங்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஷாபானினுடைய கடைசி நாள் யௌமுஷக் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 30வது நாள். ஒன்று ரமதானினுடைய ஆரம்ப நாளாக அது இருக்கலாம், அல்லது ஷாபானுடைய 30வது நாளாக மறுநாள் நோன்பாக இருக்க முடியும். இதனால் இந்த நாள் சந்தேகத்திற்கிடமான யௌமுஷக் என்று அழைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் இந்த சந்தேகத்திற்குரிய நாளிலே நோன்பிருந்தானோ அவன் அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டான் என்று சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸ்
ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், உங்களில் எவரும் ரமதானுக்கு முந்திய ஒரு நாளோ அல்லது 2 நாளுக்கு முதலோ நோன்பிருக்க வேண்டாம். ஆனாலும் யாராவது ஒருவர் தொடர்ச்சியாக நோன்பிருக்கக்கூடியவராக இருந்து அந்த நாள் அவருடைய தொடர்ச்சியான நோன்புக்கு உடன்படுமாக இருந்தால் அதில் பிரச்சனை இல்லை, அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒருவர் திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமையிலும் தொடர்ச்சியாக நோன்பிருக்கிறார், இந்த சந்தேகத்திற்கிடமான நாள் திங்கட்கிழமையாக வருகிறது அல்லது வியாழக்கிழமையாக வருகிறது என்றால் அவர் தொடர்ச்சியாக நோன்பிருப்பதனால் அந்த நோன்பை அவர் வைத்துக் கொள்ள முடியும். எனவே அப்படி இல்லாமல் சந்தேகத்திற்கிடமான நாளிலே பேணுதலுக்காக இன்றைய நாள் நோன்பாக இருந்தால் நான் என்ன செய்வது என்று பேணுதலுக்காக என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த நோன்பை நோக்க முடியாது, அதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று பெருநாள் தினங்களிலும் நாங்கள் நோன்பிருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளுடைய தினத்திலும் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலும் நோன்பிருப்பதை தடை செய்தார்கள் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதுபோன்று ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. 11 துல்ஹஜ் 11 துல்ஹஜ் 12 13வது அந்த 3 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது சாப்பிடுவதற்கும் பருகுவதற்கும் அல்லாஹுவை திக்ரு செய்வதற்கும் உரிய நாளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த நாட்களிலும் நோன்பிருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முத்தமத்தி ஆக ஒருவர் தமத்துவான அடிப்படையிலே அல்லது கிரான் அடிப்படையிலே ஒருவர் ஹஜ்ஜி செய்து அவர் ஹதியை கொண்டு செல்லவில்லை என்றால் அல்லது ஹதியை வழங்குவதற்கு அங்கே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அதாவது பலிப்பிராணியை குர்பானி கொடுப்பதற்குரிய பலிப்பிராணியை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் அதற்கு பகரமாக 10 நாட்கள் நோன்பிருக்க வேண்டும், அதிலே 3 நாட்கள் ஹஜ்ஜிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அப்படி கட்டளையிடுகிறான். எனவே ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி பலிப்பிராணியை பெற்றுக்கொள்ளாதவராக இருந்தால் துல்ஹஜ் 11 12 13 என்ற 3 நாட்களிலும் குற்றப்பரிகாரமாக அவர் நோன்பிருக்க முடியும். பின்னர் 7 நோன்புகளை அவர் தன்னுடைய வீடு திரும்பியவுடன் மற்ற நாட்களிலே அவர் வைத்துக் கொள்ள முடியும். எனவே இது அவருக்கு இந்த நாளிலே சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர்கள் இந்த நாட்களிலே நோன்பிருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எங்களுடைய பாடத்தின் அடுத்த தலைப்பு இஅ்திகாஃபோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இஅ்திகாஃப் என்ற அரபு வார்த்தைக்கு ஒரு இடத்திலே நாங்கள் இருத்தல், வேறு எங்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் இருப்பதற்கு அரபியில் இஅ்திகாஃப் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிய வழக்கிலே அல்லாஹு தாலாவுக்கு வழிபடும் நோக்கத்திலே ஒருவர் பள்ளி வாயிலில் முழுமையாக தங்குவதை இஅ்திகாஃப் என்று நாங்கள் அழைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு அமலாக, சுன்னத்தான ஒரு காரியமாக, அல்லாஹு தாலாவிடம் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இது இருப்பதோடு எங்களுக்கு முன்பிருந்த சமூகத்திலும் இந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கம் இருந்திருக்கிறது என்பதை அல் குர்ஆனின் சூரத்துல் பக்ரா 125வது வசனத்திலே நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் கஅபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யுமாறு சொன்ன அல்லாஹு தஆலா அல்லாஹுவை வணங்குபவர்களுக்காக, இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்காக இந்த வீட்டை, என்னுடைய வீட்டை நீங்கள் துப்புரவு செய்யுங்கள், சுத்தப்படுத்துங்கள், தயார்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே எங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகமும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சமூகமாக இருந்திருக்கிறது, அவர்களுக்கும் அந்த வணக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் அவர் மரணிக்கும் வரை தொடர்ச்சியாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய, குர்ஆன் நமக்கு போதித்த ஒரு வணக்கமாக இந்த இஅ்திகாஃப் இருக்கின்றது. இஅ்திகாஃப் இருப்பதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது நிபந்தனை, இஅ்திகாஃப் இருப்பவர் முஸ்லீமாக, பருவ வயதை அடைந்தவராக, அது போன்று பிரித்தறியக்கூடியவராக,
சிந்திக்கக்கூடிய ஒருவராக, சிந்தனை புத்தி சுவாதீனம் உள்ள ஒருவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்களுக்கு எந்த வணக்கமும் கடமை இல்லை என்பது நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கற்றுக்கொண்ட விடயமாக இருக்கின்றது. எனவே முதலாவது நிபந்தனை முஸ்லிமாக இருக்க வேண்டும், பிரித்தறியக்கூடியவராக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை ஏத்திகாஃப் இருப்பதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா அமல்களுக்கும் அடிப்படையான ஒரு கடமை நியத்தாக இருக்கிறது. மூன்றாவது ஏத்திகாஃபுடைய நிபந்தனை பள்ளியில் தான் ஏத்திகாஃப் இருக்க முடியும், வீட்டிலே ஏத்திகாஃப் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நீங்கள் பள்ளி வாயிலிலே ஏத்திகாஃப் இருக்கும் நிலையில் உங்களுடைய மனைவியருடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே பள்ளி வாயில்களில் தான் நாங்கள் ஏத்திகாஃப் இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்ததாக வரக்கூடிய அனைத்து செய்திகளிலும் பள்ளி வாயிலில் ஏத்திகாஃப் இருந்ததாகவே வந்திருக்கிறது. அது அல்லாத வேறு இடங்களிலே ஏத்திகாஃப் இருந்ததாக அறிவிக்கப்படவில்லை. நான்காவது நிபந்தனை, நாம் ஏத்திகாஃப் இருக்கின்ற பள்ளி ஜமாத்து தொழுகை நிறைவேற்றப்படக்கூடிய பள்ளியாக இருக்க வேண்டும். பரதான தொழுகைகள் ஜமாஅத்தோடு தொழுது கொள்வதற்கான வாய்ப்பை அந்த பள்ளி வாயில் ஏத்திகாஃப் இருக்கின்றவருக்கு வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது நிபந்தனை, தொடக்கிலிருந்து தூரமானவராக, சிறிய தொடக்கு மற்றும் பெருந்தொடக்குகளிலிருந்து சிறிய தொடக்கங்களுக்கு ஏற்படலாம். நாங்கள் என்ன செய்வோம், அதை உதுவின் மூலம் இல்லாமலாக்கிக் கொள்வோம். அதுபோன்று பெருந்தொடக்கு, ஹைலு, நிஃபாசு போன்ற தொடக்குகளில் இருந்து தூரமாகி இருத்தல் வேண்டும். ஹைலு நிஃபாஸ் உள்ளவர்களை பொறுத்தவரை அவர்கள் பள்ளியிலே தரித்திருப்பது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏத்திகாஃபுக்கென்று தனியான பிரத்யேகமான நோன்பு கிடையாது. ஆனால் ஏத்திகாஃப் இருப்பவர் நோன்பு நோட்பதும் தடை கிடையாது. அவர் நோன்பிருக்கலாம், ஆனால் ஏத்திகாஃபுக்கென்று தனியான பிரத்யேகமான நோன்பு கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஏத்திகாஃப் என்ற பாடத்திலே எங்களுக்கு இருக்கின்ற மூன்றாவது அலகு, ஏத்திகாஃப் எவ்வளவு காலம் இருக்கலாம், ஏத்திகாஃபிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விரும்பத்தக்க விடயங்கள் என்ன, ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆகுமான விடயங்கள் என்ன என்பது. ஏத்திகாஃபை பொறுத்தவரை அதற்கு ஆக கூடுதலாக இவ்வளவு இருக்கலாம், ஆக குறைவாக இவ்வளவு இருக்கலாம் என்ற வரையறை எதுவும் கிடையாது. ஏத்திகாஃப் எவ்வளவு குறுகிய நேரமும் இருக்க முடியும், எவ்வளவு கூடுதலான நாட்களாகவும் இருக்க முடியும். ஆனாலும் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே ஏத்திகாஃப் ஒரு நாளை விட குறைவானதாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு பகலும் ஒரு இரவும் வருகின்ற அடிப்படையிலே ஏத்திகாஃப் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டோ சஹாபாக்களை தொட்டோ இதைவிட குறைவான நேரம் ஏத்திகாஃப் இருந்ததாக செய்திகள் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஏத்திகாஃப் இருப்பதற்கு மிக உகந்த மிகச் சிறந்த நேரம் ரமலானினுடைய கடைசி 10. நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே மரணிக்கும் வரை ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தவிர வேறு நாட்களிலே ஏத்திகாஃப் இருக்க முடியுமா என்றால் நாங்கள் ஏத்திகாஃப் இருக்க முடியும். ஆனால் மிகச்சிறந்த நாட்களாக இந்த ரமலானினுடைய கடைசி 10 இருக்கிறது. யார் ஒருவர் ரமலானினுடைய கடைசி 10 நாட்களிலே ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் 21வது நாள், ரமலானினுடைய 21வது நாள் சுபஹு தொழுகையோடு ஏத்திகாஃப் இருக்கிற பள்ளி வாயிலுக்கு அவர் வந்துவிட வேண்டும். ஏத்திகாஃப் இருக்கிற இடத்திலே அவர் இருக்க வேண்டும். ரமலானினுடைய கடைசி நாள் சூரியன் மறைவதோடு அவருடைய ஏத்திகாஃபை அவர் முடித்து கொள்ள வேண்டும். ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருவர் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். வேறு தொடர்பாடல்களை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். வெளி தொடர்பாடல்கள் எதுவும் இல்லாது முழுமையாக தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் இறைவனின் பால் முன்னோக்கியவராக வணக்க வழிபாடுகளிலே அவர் ஈடுபடுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹுவை திக்ர் செய்வது, சுன்னத்தான தொழுகைகளிலே ஈடுபடுவது, பிரார்த்தனை செய்வது, அதிகமாக குர்ஆனை ஓதுவது, தௌபா செய்வது, இஸ்திக்பார் செய்வது போன்ற நல்ல காரியங்களில் அமல்களில் அதிகம் ஈடுபட வேண்டும். ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருவர் மிக அவசியமான
தேவைகளுக்காகவே அன்றி ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியேறக்கூடாது. உதாரணமாக சாப்பிடுவதற்காக யாராவது வெளியிலிருந்து சாப்பாட்டை கொண்டு வருவதற்கு, உணவை கொண்டு வருவதற்கு தனக்கு உதவி இல்லை என்று இருந்தால் உண்பதற்காக அவர் வெளியில் செல்லலாம். தன்னுடைய அவசர தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, உது செய்து கொள்வதற்காக, தொடக்கு ஏற்பட்டால் அதிலிருந்து குளித்து சுத்தமாகிக் கொள்வதற்காக, மனிதர்களுக்கு பிரயோசனமான விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் என்ன செய்யலாம்? வெளியேறலாம். அப்படி இல்லாமல் அவர் வெளியேறுவது, தேவையற்ற விஷயங்களை பேசுவது, தேவையில்லாத அவசியமில்லாத தொடர்பாடல்களை அவர் வளர்த்து கொள்வதை கண்டிப்பாக இந்த ஏத்திகாஃபுடைய வேளையிலே தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஒரு இரவு அவரை சந்திப்பதற்காக நான் வந்தேன், அவரோடு பேசினேன், பிறகு வீடு செல்வதற்காக எழுந்தேன். நபி அவர்கள் என்னை வீடு வரை கொண்டு வந்து விடுவதற்காக கூடவே வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே மனைவியை அல்லது உறவுக்கார பெண்ணை, எங்களுடைய உறவுகளை வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதும் பாதுகாப்பான அவசியமான ஒரு விடயமாக இருப்பதனால் இது போன்ற விஷயங்களுக்காக ஏத்திகாஃப் இருப்பவர் வெளியேறலாம். அப்படி இல்லாமல் வெளியேறுவதை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏத்திகாஃபை சில காரியங்கள் முறித்து விடுகிறது. அதில் ஒன்றுதான் தேவையில்லாமல் பள்ளியிலிருந்து வெளியேறுவது. ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பள்ளியிலிருந்து ஒருவர் வெளியேறுவது, தேவையில்லாமல் வெளியேறுவது ஏத்திகாஃபை முறித்து விடுகிறது. இரண்டாவது, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவது ஏத்திகாஃபை முறித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவது, ஒருவருடைய புத்தி பேதலித்து போவது, புத்தி இல்லாமல் போவது ஏத்திகாஃபை முறித்து விடுகிறது. நான்காவது, ஹைலு நிஃபாஸ் ஏற்படுவது ஏத்திகாஃபை முறித்துவிடும். ஐந்தாவது, ஏத்திகாஃபை முறிக்கக்கூடிய விடயம் மதம் மாறுவது, இஸ்லாத்தை விட்டு செல்வது ஏத்திகாஃபை முறித்து விடக்கூடியதாக இருக்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அமல்களை முறையாக கற்று பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.